அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். பயிர் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மனிதனா இருந்தாலும் சரி, விலங்குகளா இருந்தாலும் சரி, அது தாவரங்களா இருந்தாலும் தாவரங்கள் பயிர் வகைகளா இருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அதனுடைய வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு சத்துக்கள் தேவைப்படும். சத்துக்கள் அப்படிங்கிற போது எந்த மாதிரியான சத்துக்கள் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகைக்கும் இந்த பயாலஜிக்கல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மனிதன், விலங்கு, பயிர் வகைகள், இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சத்துக்கள் தேவைப்படும். அந்த வகையில பயிர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது சத்துக்கள் அப்படின்னா அதை நம்ம 4 வகையா பிரிக்கிறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது முதன்மை சத்துக்கள், பேரூட்ட சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். இது பயிர்களுக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள். அப்ப மண்ணுல, காத்துல, நீர்ல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் பயிருக்கு போகுது. இப்ப அந்த முதன்மை சத்துக்கள்னு நம்ம சொல்லக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்ங்கிறது பயிருடைய அந்த கட்டமைப்பிலேயே பாத்தீங்கன்னா 96% அதுதான் இருக்கு. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அப்ப இது 96%னா இயற்கை அல்லது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் அப்படிங்கிறது இயற்கையே நமக்கு என்ன சொல்றது, அந்த சத்துக்கள்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 96% கொடுத்துருச்சு. அதான் சொல்லுவாங்க விவசாயிகள்கிட்டையும் சரி, விஞ்ஞானி மற்றும் உயர் அலுவலர்கள் எல்லாமே சொல்லுவாங்க, பயிர் போட்டா அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 96% சத்துக்கள் இயற்கையை கொடுத்துருது. மீதி உள்ள அந்த 4%க்குள்ளதான் நம்ம அது யூரியாவோ, சூப்பரோ, பொட்டாசோ, அப்புறம் ஜிப்சம் போடுறது, டோலமைட் போடுறது, அப்புறம் நுண்ணூட்டச்சத்துக்கள் போடுறது, இதெல்லாம் இந்த 4% சத்துக்களை பயிர்களுக்கு கொடுப்பதற்கு தான். அப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்ங்கிறது 96% இயற்கையாகவே கிடைக்குது. இயற்கைன்னா எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காற்று மற்றும் நீரிலிருந்து பயிருக்கு கிடைக்குது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய அத்துணை மேலாண்மை உத்திகள் அல்லது டிபார்ட்மெண்ட், இடுபொருள் விற்பனையாளர்கள், பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்ப இருக்கக்கூடிய அத்துணையும் இந்த 4% சத்துக்களை சரிவர கொடுப்பதற்குத்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான சத்துக்கள் தான் பயிருக்கு தேவை. அப்போ மீதி உள்ள அந்த 4% என்பிகே, கால்சியம், மெக்னீசியம்ங்கிறதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுன்னா மண்ணில் இருந்து கிடைக்குது. அப்ப மண்ணில இருந்து கிடைக்கும் போது மண்ணுல இது மட்டும்தான் இருக்கா, மற்ற எலமெண்ட்ஸ், தனிமங்கள் எல்லாம் கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 95 தனிமங்கள் மண்ணுல இருக்கு. அப்ப 95ல இருந்து இது ஃபில்டர் பண்ணி பயிர்கள்லாம் எடுக்குதா, என்பிகே, கால்சியம், மெக்னீசியம்? அப்படி இல்லை. இந்த சத்துக்களும் சேர்ந்துதான் உள்ள போகும், மற்ற சத்துக்களும் சேர்ந்துதான் உள்ள போகும். ஆனா இந்த என்பிகே, கால்சியம், மெக்னீசியம், சல்பர், ஜிங்க், ஃபெரஸ், காப்பர், மேங்கனீஸ், இந்த மாதிரியான சத்துக்கள் மட்டும்தான் வளர்சிதை மாற்றங்கள்ல ஈடுபடும். வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்ட பிறகு அது ரத்தமா மாறி அதுக்கு நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் போகுது. அதுல இருந்து சத்துக்கள் உரியப்பட்டு ஒரு சிறு குழந்தையா இருந்தது பெரிய ஆள் வரைக்கும் நம்ம மாறுறோம் இல்லையா. அந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு பேரு தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு. அதே மாதிரி பயிர்லையும் என்பிகே, கால்சியம், மெக்னீசியம், சல்பர், நுண்ணூட்டச்சத்துக்கள்லாம் எடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, அப்புறம் என்ன சொல்றோம், கொழுப்பு சத்து, ஃபேட்டு, அதுக்கு பிறகு அதே அமினோ ஆசிட்ஸ் மாதிரி எண்ணெய்கள், ஒவ்வொரு பயிருக்கு தகுந்த மாதிரி அது மாறும். இப்ப எண்ணெய் வித்து பயிர்கள்னா எண்ணெய்கள் உருவாகணும், பயிர் வகை பயிர்கள்னா புரோட்டீன் அதிகமாக கிடைக்கணும்,
இந்த மாதிரி காய்கறிகள்னா காய்கறிகள்ல வந்து விட்டமின்ஸ் இந்த மாதிரி கனிம சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நடைபெறது இந்த என்ன சொல்றது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், வளர்சிதை மாற்றம், வளர்சிதை மாற்றத்துல ஈடுபடும். அப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த முதன்மை சத்துக்கள்னு சொல்லிட்டேன். பேரூட்ட சத்துக்கள் அதுக்கு அடுத்த லெவல்ல பயிருக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள். இரண்டாம் நிலை சத்துக்கள் அதுக்கு அடுத்த நிலையில அதிகமா தேவைப்படக்கூடிய சத்துக்கள். நுண்ணூட்ட சத்துக்கள் அதுக்கு அடுத்தது குறைவா தேவைப்படக்கூடிய சத்துக்கள். ஆனா இதுல எந்த ஒரு சத்தும் பயிருக்கு கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டால் பயிருடைய வளர்ச்சி வந்து முழுமையடையாது. முழுமையாக அந்த பயிர் எதற்காக படைக்கப்பட்டதோ அதனுடைய வேலையை செய்யாது. அப்படின்னா என்ன, இப்ப நெல் நட்டோம்னா அதுல இருந்து நெல் மணிகள் வர்றதுதான் நம்மளுடைய நோக்கம். காய்கறி இப்ப தக்காளி நட்டோம்னா தக்காளி வரணும். அப்படி வராம பாதியில வந்து செடி மட்டும் நிற்குது அல்லது வந்து வளர்ச்சியே இல்லாம இருக்கு அப்படின்னா பூ பூக்கல அப்படிங்கிறப்ப அதனுடைய முழுமை அடையல அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுல இருந்து ஏதாவது ஒரு சத்துக்கள் வந்து கிடைக்காம இருக்கும். அப்போ இப்ப நுண்ணூட்ட சத்துக்கள்னு எடுத்தோம்னா மிக குறைவாக தேவைப்பட்டாலும் அவசியம் தேவை அப்படிங்கிறது தான். இதெல்லாம் வந்து இயற்கையா மண்ணுல கிடைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. மண்ணுல குறைவா இருக்கு, மண்ணுல குறைந்து கொண்டே இருக்கு, சத்துக்கள் வந்து குறைந்துகிட்டே வரும்போது அதனுடைய குறைபாடு வெளிப்பாடு வந்து நம்ம இலைகள்ல, தண்டுகள்ல, பழங்கள்ல எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதை சரியா கவனிக்கலன்னா அடுத்த கட்டமா என்ன ஆகும், ஒட்டு மொத்தமா அந்த பயிர் வளர்ச்சியே இல்லாத ஒரு நிலை ஏற்படும். ஆக இதுதான் வந்து ஒரு பயிர் சத்துக்களின் வகைப்பாடு, ஒரு புரிதல் அப்படிங்கிறது. அடுத்தபடியா நான் சொன்னேன் இல்லையா, இப்ப பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 92 சத்துக்கள் இருக்கு. இதுல வந்து 18 இப்போ வந்து சொல்றாங்க, 18 வந்து பயிர்கள் சத்துக்களுக்கு தேவைப்படும். ஆனா நம்ம இந்திய அளவுல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் நம்ம அபிஷியலா சொல்றது 16 வகை சத்துக்கள் அப்படின்னு. இப்ப சமீப காலங்கள்ல ஒவ்வொரு சயின்டிஸ்டும் ஒவ்வொரு மாதிரி அதாவது வந்து புதுசா கண்டுபிடிக்கிறது தான். அதாவது வந்து ரோல் இருக்கு, சிலிக்கா அப்படிங்கிறது வந்து ரோல் இருக்கு, சோடியம்ங்கிறது இருக்கு அப்படின்னு சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு சில சயின்டிஸ்ட் வந்து கோபால்ட், நிக்கல் அப்படிங்கிற அதெல்லாம் நான் வந்து சரிவர வந்து நம்ம முழுமையா ஏத்துக்கல. அப்ப வந்து புதுசு புதுசா பயிர்களுடைய சத்துக்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்ப சில பேர் கேட்கலாம், அதாவது வந்து என்ன 16 வகை சத்துங்கிறீங்க, அப்புறம் புதுசா 18ங்கிறீங்க, இப்படியே ஏத்திக்கிட்டே போறீங்களே அப்படின்னு. அதுதான் அறிவியல். அறிவியல் என்பது டைனமிக், அதாவது மாறக்கூடியது. மாற்றம் இருந்தால்தான் அறிவியல் அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு டிசீஸ் வருது, ஒரு ஹியூமன் டிசீஸ் எடுத்துங்க. ஒரு காலத்துல அதுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் வகையே வேறையா இருந்தது, இப்ப சொல்றது வேறையா இருக்கு. ஒரு காலத்துல நீங்க உங்களுக்கே தெரியும், குழந்தைகளுக்கு வந்து சளி பிடிச்சாலோ ஒரு ஜுரம் வந்தாலோ ஒரு ஊசியை போட்டு அந்த ஹாஸ்பிட்டலே அலற வைப்பாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஊசியே போடக்கூடாது அப்படின்னு. ஒரு காலத்துல எடுத்த உடனே ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறது. இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுக்காதீங்க, எடுத்த உடனே கொடுக்க கூடாது, ஆன்டிபயோட்டிக் எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அறிவியல்ல வரக்கூடிய மாற்றங்கள். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால்தான் அறிவியல். மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்ததுன்னா அதுக்கு பேரு வந்து என்னங்க, வரலாறு. வரலாறு வந்து மாற்றத்துக்கு எதிரானது. மாற்றம் இருக்காத விஷயம் தான் வரலாறு இருக்கணும். ஆனா இப்ப வரலாறுல மாற்றங்கள் வருதுங்கிறது அது வேற விஷயம். ஆக இந்த சத்துக்களுடைய விவரங்களை நம்ம புரிஞ்சோம். அதுக்கு அடுத்தபடியா அந்த சத்துக்கள் வந்து பயிருடைய வளர்ச்சியில எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது, எதுக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறத ஒரு
புரிதலுக்காக ஒரு 5 நிமிடம். இப்போ கார்பன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயிர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருட்கள். கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, நியூக்ளிக் அமிலம் சொல்லக்கூடியது எல்லாத்துலயும் மூலக்கூறா இருக்கும் கார்பன். அப்ப இந்த கார்பனுடைய முக்கியத்துவத்தை பேசணும். அதே போல ஆக்சிஜன் அப்படிங்கிற அந்த சத்து எப்படி கிடைக்குது அப்படிங்கும் போது அதுவும் அங்கக மூலக்கூறு அப்படின்னா நிறைய எல்லாம் ஏற்கனவே சொன்ன கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, நியூக்ளிக் ஆசிட் இதுல எல்லாம் வந்து ஒரு மூலக்கூறா இருக்கு. ஹைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து தாவரங்கள்ல நடைபெறக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள்ல ஒரு முதன்மையான பங்கு அப்படின்னா என்ன, அதுதான் வந்து பவர். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆக்சிஜனை பத்தி சொன்னேன். அப்ப கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அப்படிங்கறதெல்லாம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சுரல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக மிக முக்கியமான சத்துக்கள். அது வந்து இயற்கையா கிடைக்கும். நைட்ரஜன் தலைச்சத்து அப்படிங்கிறப்போ நைட்ரஜன்னாலே வந்து அது புரோட்டீன் உருவாகிறதுக்கும் அதுல அப்புறம் நியூக்ளிக் ஆசிடுங்கிற செல்லுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான அமிலங்கள் உற்பத்திக்கும் வந்து நைட்ரஜன் மிகவும் அவசியம். அதான் தலைச்சத்து அப்படிங்கிறோம். அந்த புரோட்டீன்ல இருந்து அதுக்கு அடுத்தபடியா பல்வேறு ரியாக்ஷன் எல்லாம் பயிர் நடந்து பல்வேறு என்ன சொல்லக்கூடியது ஒரு காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் உற்பத்தி ஆகும். பாஸ்பரஸ் அப்படிங்கிறதும் அது இந்த பவர் சக்தியை கொடுப்பது புரதச்சத்துடைய வளர்சிதை மாற்றத்தில் ஏற்படக்கூடிய அத்தனை நிகழ்வுகள்லையும் கலந்துக்கிறது. பொட்டாசியம் அப்படிங்கிறது தண்ணிய பயிர் உறிஞ்சிறதுக்கும் அப்புறம் பல்வேறு நொதிகள் இப்ப மனிதனுக்கு எப்படி வந்து நம்ம டெஸ்ட் பண்றப்போ நிறைய என்சைம்ஸை பத்தி பேசுறாங்க இல்லையா, என்சைம்ஸ் அப்புறம் வந்து குரோத் ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அதே மாதிரி அந்த என்சைம் அப்படிங்கிற அந்த நொதிகளுக்கு வந்து அத முழு வேகத்தோட நடைபெறதுக்கு வந்து கூட்டாளி அப்படின்போம், கோஃபேக்டர், ஆக்டிவேட்டர் அப்படிங்கிற அதுக்கெல்லாம் பொட்டாசியம் சத்து மிக மிக அவசியம். அது தவிர வந்து நிறைய நோய் எதிர்ப்பு, பூச்சி எதிர்ப்பு இந்த தன்மையை கொடுக்கக்கூடிய இயற்கையாகவே பயிர்ல உருவாகக்கூடிய பல்வேறு கெமிக்கலுக்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியம். கால்சியம்ங்கிறது பாத்தீங்கன்னா செல் பிரிவது, செல்லுடைய உறுதித்தன்மை. செல்லுன்னா என்ன, ஒட்டுமொத்தமா ஒரு பயிருடைய உறுதித்தன்மை ஒரு விளையாம இருக்கு, ஒடியாம இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அதனுடைய கால்சியத்துடைய பங்கு தான் மிக பெரிய பங்கு. மெக்னீசியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பச்சையம். இப்ப இலைகள் பச்சையா இருக்கு, அதுல இருந்துதான் பச்சையத்தினாலதான் அங்க வந்து ஒளிச்சேர்க்கை நடைபெறுது. ஒளிச்சேர்க்கை மூலமா கார்போஹைட்ரேட்டுங்கிற சத்துக்கள் உருவாகுது. அதுக்கு வந்து அப்ப பச்சையம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நம்ம சிறு வயதுல கூட படிச்சிருப்போம். இப்ப உங்களுடைய பிள்ளைங்க, உங்களுடைய பேர பிள்ளைங்க எல்லாருமே படிக்கிறாங்க. இப்போ எல்கேஜி யூகேஜிலே பாத்தீங்கன்னா வாட் இஸ் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு படிக்கிறாங்க. அப்ப எங்க காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 9வது 10வதுல படிச்சது இப்போ எல்கேஜி தாண்டி யூகேஜி வந்த பிறகுவே வந்துருது. என்ன வாட் இஸ் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த மெக்னீசியம்ங்கிறது அதுல மிக முக்கியமான பங்கு. அதே போல சல்பர் அப்படின்னு பார்த்தாலும் சல்பர் அப்படிங்கிறது பல்வேறு அந்த நான் பாஸ்பரஸ் சொன்ன மாதிரி அங்க நடக்கக்கூடிய சக்திகள், அதாவது ரியாக்ஷன்ஸுக்கு எல்லாம் வந்து பவர் கொடுக்கக்கூடியது. இன்னமும் சொல்ல போனோம்னா அதுக்கு பிறகு வந்து எண்ணெய் வித்து பயிர்கள் போன்ற பயிர்களுக்கெல்லாம் எண்ணெய்கள் உருவாகுவதற்கு சல்பர்ங்கிறது ரொம்ப முக்கியம். இரும்பு அப்படிங்கிறது மறுபடியும் நான் சொல்லக்கூடியது ஒளிச்சேர்க்கையின் போது அதுக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான சத்து இரும்பு சத்து. அதே போல சுவாசம் அப்படின்னா பயிரும் சுவாசம், அதாவது வந்து சுவாசிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பகல்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு பயிர்கள்லாம் எடுத்துக்குது அப்படிங்கிறது அது ஒளிச்சேர்க்கைக்காக. மற்றபடி இரவு நேரங்கள் மற்றும் நேரங்கள்லாம் வந்து சுவாசமும் நடைபெறுவதற்கு பெரஸ் ரொம்ப முக்கியம். நைட்ரஜன் மாற்றம், நான் சொன்ன நைட்ரஜன் மாற்றம் அப்படிங்கிறது வந்து அப்போ தலைச்சத்து பயிர் எடுத்துக்கிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பெரஸும் சேர்ந்துதான் அந்த வேலைகளை செய்யுது.
அதே போல ஜிங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிங்குடைய வேலையில முக்கியமானது என்னன்னா பல இடங்கள்ல வந்து அந்த என்சைமுக்கு உறுதுணையா இருக்கு. அடுத்தது வந்து பயிர் வளர்ச்சி அப்படிங்கிறது துத்தநாகம் தான் முக்கிய பங்கு. பயிர் வளர்ச்சின்னா ஒரு செடியை நடுறோம், 10 நாள்ல வளர்ந்துருக்கு, அப்புறம் 20 நாள்ல வளர்ந்துருக்கு, பூ பூக்குது, இப்படி இந்த மாதிரிதான் வளர்ச்சிங்கிறது. அந்த வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்கி, அதுதான் வந்து குரோத் ரெகுலேட்டர் அப்படிம்போம். இதை வந்து நம்ம கடைகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து செயற்கையா தயாரிச்சு வச்சிருப்போம் இல்லையா. இப்போ அதுக்கு பேர் தான் NAA, நாப்தலின் அசிட்டிக் ஆசிட். இது பல கம்பெனிகள் போடுறாங்க, பல கம்பெனிகள் வந்து கலந்து கொடுக்குறாங்க. இப்ப NAA அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட்னு சொல்றோம். இதுவே வந்து பயிர்ல வந்து உருவாகிறது, இயற்கையா உருவாகிறது பேரு தான் ஆக்சின் அப்படிம்பாங்க, அல்லது வந்து இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அப்படிம்பாங்க. அது வந்து உருவாவதற்கு மிக மிக முக்கியமானது ஜிங்க். அந்த ஜிங்குடைய சத்து சரியா இருந்ததுன்னா அந்த பயிர் வளர்ச்சி ஊக்கியும் வரும், அப்ப அது வந்து வளர்ச்சி சீரா இருக்கும். அதுக்கடுத்து மேங்கனீஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மேங்கனீஸ் வந்து எகைன் ஒளிச்சேர்க்கையில அந்த தண்ணி, உறிஞ்சப்பட்ட தண்ணிய 2ஆ உடைச்சு அதுல இருந்து ஆக்சிஜன் உருவாகிறதுக்கு தேவையான அந்த நொதிகள்ல மேங்கனீஸ் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. காப்பர் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி என்சைம்ஸ். போரான்ங்கிறது பாத்தீங்கன்னா இலையில உருவான அந்த சத்துக்கள், இலையில தான் வந்து சமைக்கப்படுது அந்த சத்துக்கள், அந்த கார்போஹைட்ரேட் வந்து எல்லா இடங்களுக்கும் மாற்றம் செய்யப்பட வேண்டும். அந்த மாற்றம் செய்யப்படுறதுக்கு போரான்கிற சத்து மிக அவசியம். அதுக்கு அடுத்தபடியா வந்து நாம கால்சியம் சொன்ன மாதிரி போரானும் வந்து அந்த செல் சுவர் உற்பத்திக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட் அப்படிங்கிறது. மாலிப்டினம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்ப தலைச்சத்து வந்து கிரகிக்குது, அதை வந்து அடுத்தடுத்த பிரிவுகளா பிரிப்பதற்கும் மாலிப்டினமும் ஒரு முக்கியமானது. அப்புறம் அதே போல சில பயிர்கள்ல வேர் முடிச்சுகள் இருக்கும், அந்த வேர் முடிச்சுகள் மூலமா வந்து காற்றில் உள்ள நைட்ரஜன் சத்தை வந்து பயிருக்கு தேவையான தலைச்சத்தா மாற்றக்கூடிய அந்த செய்கை இருக்கும். இப்போ அது மாதிரி பாத்தீங்கன்னா பல்சஸ் சொல்லக்கூடிய பயிர் வகை பயிர்கள், அதாவது பாசிப்பயிறு, அப்புறம் வந்து உளுந்து, இந்த மாதிரி அதுல அந்த மாதிரி கடலை, இந்த மாதிரி வேர்ல இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகள் வந்து சரியா வேலை செய்வதற்கும் மாலிப்டினம் சத்து தேவை. குளோரின் அதே போல ஒளிச்சேர்க்கையிலையும் ஈடுபடுது. இப்போ இதுல நிறைய சத்துக்களை பற்றி அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்த்தோம். அப்போ வந்து இந்த இதுல நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது ஒளிச்சேர்க்கையில மிக மிக அதிகமாக ஈடுபடுது. அப்போ ஒளிச்சேர்க்கை சரியா நடைபெறுவதற்கு மிக குறைவான சத்துக்களா இருந்தாலும் அவசியம் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சத்துக்கள்லாம் வந்து பிளான்ட் அந்த இதுல தாவரத்துல ஆவரேஜா பார்த்தோம்னா எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஸ்லைட்ல பாக்குறோம். இப்ப நைட்ரஜன்னா ஒரு 2.5 இருக்கணும், 2.5% வரைக்கும் இருக்கணும், அதுல இருந்து 4.5 வரைக்கும் இருக்கலாம். அப்புறம் பாஸ்பரஸ், அப்புறம் வந்து பொட்டாசியம், இந்த மாதிரி ஒவ்வொரு பயிர்களையும் எவ்வளவு சத்துக்கள் சபிசியண்டா இருக்கணும், அப்படி இருந்தாதான் அதனுடைய வளர்ச்சி சீரா இருக்கும். எதற்காக அந்த பயிர் நடப்பட்டதோ விதைக்கப்பட்டதோ அதனுடைய முழுமையை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த ஸ்லைடு காமிக்குது. இத அடிப்படையா வச்சுதான் வந்து ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பண்றாங்கன்னா சாயில் டெஸ்ட் அப்படிங்கிறது பண்றாங்க. இவ்வளவு சத்துக்கள் பயிருக்கு தேவைப்படுது, இத வந்து மண்ணில இருந்து எந்த அளவுக்கு வந்து கிடைக்கும், அதுக்கு வந்து சில கால்குலேஷன், அறிவியல் பூர்வமான உண்மைகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி மண்ணுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு சத்தும் கிடைக்குமா,
கிடைச்சிருமா? கிடைக்கலன்னா என்ன பண்றது? அது அங்க உரமா போடுறதா? அல்லது ரசாயன உரங்களா போடுறதா? அப்படிங்கிறதை எல்லாம் தீர்மானிக்கிறோம். அது விஞ்ஞானிகள் தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு ஒரு அடிப்படை தான் மண் பரிசோதனை. மண் பரிசோதனை அடிப்படையில இவ்வளவு நார்மலான இந்த சத்துக்கள்ல பயிர் எடுத்துக்கிறதுக்கு என்ன வழிவகை அப்படிங்கிறத மண் பரிசோதனை அடிப்படையில சொல்றோம். மண் பரிசோதனை செய்யாத பட்சத்துல பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் அல்லது RDF ரெக்கமெண்டட் டோஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர், பரிந்துரைக்கப்பட்ட உரங்கள். அதை தான் நம்ம பெரும்பாலும் சில விவசாயிகள், சில படித்தவர்கள் அல்லது இப்போது நவீனமா செய்யக்கூடிய விவசாயிகள் சாயில டெஸ்ட் பண்ணி அதுக்கு தேவையான சத்துக்கள் எவ்வளவுதோ அதை கொடுக்குறாங்க. அதை இடுபொருள் விற்பனையாளர்கள்ட்ட ஒட்டு மொத்தமா வாங்குறாங்க அல்லது சில்லறை வியாபாரமாக வாங்கி செல்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் இத்தனை கொடுங்க, இவ்வளவு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில விவசாயிகள் ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன், இதுக்கு எவ்வளவு போடலாம் அப்படிங்கிறப்போ நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பரிந்துரையும் பாத்தீங்கன்னா அது பிளாங்கெட் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறத ஒரு பொதுவான பொது உர பரிந்துரை அப்படிங்கிற அடிப்படையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ரைட், இதெல்லாம் சத்துக்களின் முக்கியத்துவம், இதை பற்றி எல்லாம் பேசணும். ஆனா மண்ணில இவ்வளவும் கிடைக்குமா? கிடைக்கலன்னா நம்ம அங்கக உரங்கள் மூலமா, அங்கக உரம் அப்படிங்கிறது தொழு உரம், மாட்டு உரம், அப்புறம் பசுந்தாள் உரங்கள், நுண்ணுயிர்கள், இந்த மாதிரி பல வகையில கொடுக்கக்கூடியது, ரசாயனம் கலக்காதது கொடுக்கக்கூடியது. இப்போ ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங், அதாவது ஆர்கானிக்னா அங்கக வேளாண்மை, இயற்கை வேளாண்மைன்னு சொல்றோம். இதுல ஒரு சின்ன விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கக வேளாண்மைன்னா என்ன, இயற்கை வழி வேளாண்மைன்னா என்ன, இந்த வார்த்தையை மாத்தி மாத்தி எல்லாருமே பேசுறாங்க. உண்மையிலே என்ன டிஃபரன்ஸ் ரெண்டும், அங்கக வேளாண்மைக்கும் இயற்கை வேளாண்மைக்கும் அப்படின்னா, இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது அந்த பண்ணையத்திலேயே கிடைக்கக்கூடிய அத்தனை பண்ணை கழிவுகள் மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணை மூலமாக கிடைக்கக்கூடிய ஆடு மாடு உடைய கழிவுகள், இதை பயன்படுத்துறது. அப்போ எக்ஸ்டர்னலா வெளியிலேருந்து பயன்படுத்தாம இருக்கிறது தான் இயற்கை வழி வேளாண்மைங்கிறது கான்செப்ட் வந்தது. அங்கக வேளாண்மைங்கிறது வெளியிலேருந்தும் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது. இப்போ மண்ணுடைய தன்மை அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா லெவல்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 97% தலைச்சத்து குறைபாடு, ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிற கரிமச்சத்து. அந்த ஆர்கானிக் கார்பன் நீங்க சொல்லலையே சார் அந்த சத்துக்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கார்பன், அந்த ஆர்கானிக் கார்பன்ங்கிறதுல இருந்துதான் பல்வேறு சத்துக்கள் திரும்ப வரும். அதுல இருந்து நைட்ரஜன் வரும், பாஸ்பரஸ் வரும், பொட்டாசியம், நம்ம போடக்கூடிய தொழு உரம், வேற என்ன சொல்றது, பசுந்தாள் உரங்கள், இந்த மாதிரியான அங்கக உரங்கள் சிதைக்கப்பட்டு மற்ற சத்துக்கள்லாம் வெளியேறும். பாஸ்பரஸ், பொட்டாசியம், எல்லா சத்துக்களும் வெளியேறும். அப்ப இது ஒரு மூலக்கூறு ஆர்கானிக் கார்பன். ஆர்கானிக் கார்பன் இருந்தாதான் அந்த மண்ணு வளமான மண் அப்படிங்கிறது முடிவு செய்யப்படுது. இப்ப ஆர்கானிக் கார்பன் வளமான மண்ணுக்கு ஆர்கானிக் கார்பன் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0.75% மேல இருக்கணும். இன்னைக்கு தன்னாட்டுடைய நிலை அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னா 0.4% கீழே தான் இருக்கு. 1970 அதுக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும்போது 1.2% மேல இருந்த தன்னாடுடைய மண் வளம் 0.4% வந்துச்சு. அப்ப அந்த ஆர்கானிக் கார்பன் குறையும் போதுதான் நம்ம அதிக அளவுல கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, விவசாயிகள் பெரும்பாலும் இந்த மாதிரி ஆர்கானிக் மென்யூர் போடுறத குறைச்சிட்டாங்க. ஆடு மாடுகள் வச்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள், பசுந்தாள் உரங்கள் இடுவது அப்படிங்கிறதெல்லாம் குறைந்து போயிடுச்சு. உங்களுக்கே தெரியும், கிராமங்கள்ல நீங்க கடையில் வச்சிருக்கவங்க அல்லது விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்க, ஆடி மாசம் வந்துருச்சுன்னா அப்ப அந்த மாட்டு வண்டிகளை கட்டிக்கிட்டு அந்த குப்பைகள் அடிக்கிறது ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். ஒவ்வொரு வீட்லயும் குப்பை அடிக்கணும் ஆடி மாசம் ஆரம்பிச்சிருச்சுன்னா.
இப்ப எங்க குப்பை அடிக்கிறது? ஆடு அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு. அப்போ அத வந்து நம்ம ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட வந்து இன்கிரீஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன வழிவகையோ அதையெல்லாம் செய்யணும். அந்த வழிவகையில வந்து ஆடு மாடுகளுடைய வளர்ப்பை வந்து அதிகரிக்கிறது, அப்புறம் பசுந்தாள் உரங்கள் இடுவது அப்படிங்கிறதும், இப்ப வேற வகையில இயற்கை வழியில இருக்கக்கூடிய பிளான்ஸை வந்து சயின்டிபிக்கா இப்ப மாத்தி கொடுக்கக்கூடிய வகையில வந்து நிறைய மெத்தட்ஸ் அந்த மாதிரியான இடுபொருள்கள் எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க, பல்வேறு பேர்ல வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வந்து அந்த புரிதல் எப்படி இருக்கும்னா அது ஒரு இன்புட் அப்படின்னு வாளி உரம், பக்கெட் பக்கெட் உரம், அல்லது வந்து ஒரு மூட்டையில வந்து ஒரு நம்ம கருப்பா கொடுத்துருக்காங்க சாயில் கண்டிஷனர், மண் வளத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? அதுல பாத்தீங்கன்னா இந்த டு இன்க்ரீஸ் த ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட், மண்ணுல இருக்கக்கூடிய கரிமச்சத்தை அதிகரிக்கக்கூடிய அந்த இடுபொருள்கள், அது வந்து சீவீடா இருக்கலாம், அல்லது வந்து ஆடு மாடுடைய அந்த கழிவுகளை மக்க வச்சு அந்த மாதிரியும் கொடுக்கலாம். எப்படியாவது ஹியூமிக் ஆசிட், இதுல ஹியூமிக் ஆசிட்ல எவ்வளவோ பிராண்ட் வந்து வந்திருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறைகள். அப்போ அதனுடைய சத்துடைய குறைபாடு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா பயிருடைய விளைச்சலை வந்து குறைக்கக்கூடியதா இருக்கும். அதை அதிகரிக்கணும். அதே போல பாஸ்பரஸ், பொட்டாசியம், போரான், ஜிங்கு. ஜிங்க்குங்கிறது 39% வந்து இந்திய அளவுல சொல்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த புள்ளி வரத்துல வந்து நமக்கும் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபிகருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நமக்கு வந்து தமிழ்நாட்டுல 80% மேல ஜிங்குடைய பற்றாக்குறை இருக்கு. அதனாலதான் எந்த பயிருக்கு ஜிங்க் சல்பேட் 10 கிலோ பெர் ஏக்கர் அப்படின்னு கொடுத்தா அதனுடைய எஃபெக்ட் இருக்கு. அதை பார்த்தோம்னா ஜிங்க் போட்டேன், பயிர் மகசூல் நல்லா இருந்தது, வளர்ச்சி நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா எங்கு பார்த்தாலும் ஜிங்குடைய பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிற. அதே போல எல்லா சத்துக்களுடைய பற்றாக்குறையும் வந்துகிட்டே இருக்கு. அப்போ வந்து நம்ம ரெப்ளினிஷ், அதாவது வந்து திரும்ப வந்து மண்ணுக்கு கொடுக்கணும். அந்த வகையில தான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல என்னன்னா முயற்சி அப்படிங்கிறது அந்த சத்துக்களை கொடுக்கக்கூடிய முயற்சி ரசாயன உரங்களாக மட்டுமே இருந்துகிட்டு இருக்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்ப பாருங்க, அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசர் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்க. இப்போ 2001ல இருந்து 2020-21 யூரியாவுடைய பயன்பாடு 83% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2000 கம்பேர் பண்றப்போ. காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசர் 163%, டை அமோனியம் DAP 103%, குளோரேட்டா பொட்டாசியம் 92%. அப்போ விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி சத்துக்கள் குறைபாடு ஏற்படும் போது இந்த பயிர் வளர்ச்சி பாதிக்காம இருக்கிறதுக்கு சத்துக்கள் கொடுப்பதற்கு ஒரே வழி ரசாயன உரங்கள் தான் அப்படிங்கிற லெவல்ல போயிட்டு இருக்கும் போது இன்னமும் நமக்கு வந்து போக போக என்ன ஆகும் அப்படின்னா இந்த உற்பத்தி திறன் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். இந்த உற்பத்தி திறனை குறையாம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கக உரங்களையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது இந்த சமயத்துல புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த மாதிரி சத்து குறைபாடு அப்படிங்கிறது வருது, பயிர்ல சத்து குறைபாடு அப்படிங்கிறத எந்த வகையில எல்லாம் நம்ம அறிய முடியும், பயிர்ல ஏற்படக்கூடிய சத்து குறைபாட எந்த வகையில எல்லாம் அறிய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா மண் பரிசோதனை அப்படிங்கிறது மிக மிக அடிப்படையான ஒண்ணு. ஆனா வந்து மண் பரிசோதனை அப்படிங்கிறது 1956ல இருந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா விவசாயிகள் எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க, ஏன் கடைபிடிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய முக்கியத்துவத்தை ஒண்ணு நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த விரிவாக்கம் மூலமாக நம்ம பல்வேறு உத்திகளை கையாண்டு அவங்கள வந்து மண் பரிசோதனை அடிப்படையில
ரசாயன உரங்கள் அல்லது அங்க உரங்கள்லாம் இடணுங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு காலம் வந்துகிட்டே இருக்கு. அதுவும் வந்து ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம். இப்போ வந்து ஒரு சில விவசாயிகள்லாம் வந்து இப்போ என்னுடைய நிறுவனம் அல்லது இங்க வந்து பேசும்போது டிஸ்கஷனுக்கு வர்றாங்க. அப்படி பார்க்கக்கூடிய அந்த விவசாயிகள் பெரிய லெவல்ல லேண்ட் வாங்கக்கூடியவங்க, ஒரு புதிதாக வாங்கக்கூடிய நிலங்கள்ல பற்றி பேசுறாங்க. அப்போ ஒரு சிலருக்கு வந்து கேட்கும்போது எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் அந்த மண் பரிசோதனை பண்ணிட்டு வந்தேன். இந்த இருக்கு சார் ரிப்போர்ட்டு. ரைட்டு வாங்கிட்டேன். வாங்கினோடனே இந்த மண் பரிசோதனை அடிப்படையில ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம், எவ்வளவு நிலம் பணம் கொடுக்கலாம் சொல்லுங்க அப்படி. இப்ப அந்த மாதிரி ஃபிகர் நம்ம கிட்ட இந்தியாவுல இருக்கா இல்ல உலகத்துல இருக்கா அப்படின்னா, உலக அளவுல கூட ஒரு சில நிறுவனங்கள் பண்ணியிருக்காங்க. இந்திய அளவுல வந்து சாயில் டெஸ்டிங் பேஸ்டு ரேட் ஃபார் லேண்ட், மண் பரிசோதனை அடிப்படையில ஒரு நிலத்துடைய விலையை வந்து நிர்ணயிப்பதற்கு புள்ளி விவரங்கள் இல்லை. இப்ப அதெல்லாம் தேவையா இருக்கு. வருங்காலங்கள்ல அதெல்லாம் செஞ்சு ஆகணும். அந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும். அப்ப மண் பரிசோதனைங்கிறது சத்துக்களுடைய குறைபாடை அறிவதற்கு மிக முக்கியமானது. அதே போல தாவர மாதிரிகளின் திசு பரிசோதனை, டிஷ்யூ டெஸ்டிங் அப்படிம்பாங்க. இது மேலை நாடுகள்ல எல்லாம் மிகவும் புழக்கத்துக்கு வந்துருச்சு. மிக அதிகமாக செய்யப்படக்கூடியது தாவர மாதிரிகள். அதே போல வந்து இப்போ கார்பரேட் கம்பெனிஸ் அல்லது வந்து இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வெர்டிக்கல் ஃபார்மிங், ரூட் டாப் கார்டன்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க எல்லாம் அந்த டிஷ்யூவை டெஸ்ட் பண்ணிட்டு இதுல என்ன சத்து பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு என்ன எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற பரிந்துரைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது போல வந்து தாவர மாதிரிகளுடைய முழு பரிசோதனைன்னா அந்த ட்ரை அனாலிசிஸ்பாங்க. அதன் மூலியமாகவும் ஒட்டுமொத்தமா அது வந்து டிஷ்யூல வந்து ஒரு ஒரு பார்ட்டை எடுத்து இலையோ தண்டு பகுதியோ ஒவ்வொரு பயிருக்கும் வேறுபடும். அதை எடுத்து பரிசோதனை பண்றது. தாவர மாதிரிகள் முழு பரிசோதனை ஒட்டுமொத்தமா அந்த செடிகளையே வந்து டைஜஸ்ட் பண்றது, அதுக்கு பிறகு பரிசோதனை பண்றது. அப்புறம் வந்து சத்துக்களின் குறைபாடு அறிகுறிகள், பயிர்ல தெரியக்கூடிய நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய அறிகுறிகளை வச்சு அது என்ன சத்து குறைபாடு அப்படிங்கறது தெரிந்து அதுக்கு வந்து நம்ம நிவர்த்தி முறைகளை சொல்றது. அப்புறம் இண்டிகேட்டர் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த பகுதியில ஒரு சத்து, இப்போ நைட்ரஜன் அப்படின்னா முதல்ல எந்த பயிர்ல வரும் அது நமக்கு சொல்லுவாங்க இல்லையா, கிராம வீடுகள்ல அல்லது வந்து ஊர்கள்ல சொல்லுவாங்க. ஒரு ஒரு புள்ள இரும ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்துருச்சு, ஏதோ வந்து அடுத்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கதான் இண்டிகேட்டர். அதே போல ஒரு ஊர்ல ஒருத்தருக்கு ஜுரம் வந்துச்சு, இவனுக்கு தான் ஏன் முதல்ல வரும் ஜுரம் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்றது. சோ அது மாதிரி ஒரு சத்து குறைபாடு அப்படின்னா முதல்ல எந்த தாவரங்கள்ல கிடைக்கும், தென்படும் அப்படிங்கிறது. அப்புறம் இப்போ நவீன மின்னணு முறைகள், ஏஐ அப்படிங்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெத்தட்ஸ், இதெல்லாம் வந்து இப்போ நம்மளும் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து அறிமுகப்படுத்துறோம். இப்போ ஆண்ட்ராய்டு போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பல அப்ளிகேஷன்ஸ் வருது. அப்ளிகேஷன்ஸ்ல வந்து உங்க தாவர மாதிரியோட போட்டோ எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த சத்து குறைபாடு இருக்கு, இதுக்கு வந்து இது பரிந்துரை அப்படிங்கிற இது நவீன மின்னணு முறைகளும் வந்து இருக்கு. ஆக இதெல்லாம் வந்து பயிர்ல இருக்கக்கூடிய சத்துக்களின் குறைபாடுகளை அறிவதற்குரிய முறைகள். அதுல வந்து நம்ம பார்க்க போறது இந்த இண்டிகேட்டர் பிளான்ஸ் அப்படின்னு சொன்ன பார்த்தோம்னா, இப்ப நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருந்ததுன்னா அது வந்து மக்காச்சோளத்திலேயோ சோளத்திலேயோ அல்லது வந்து பயிர் வகை பயிர்கள்லயோ உடனடியா தெரியும். அதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து அந்த அந்த ஏரியால வேற பயிர்கள்லாம் இருந்ததுன்னா நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை இருக்கு, அதுக்கு உடனே வந்து தலைச்சத்து கொடுக்கணுங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி பாஸ்பரஸுக்குன்னா தக்காளி, மக்காச்சோளம் இதை வச்சு கண்டுபிடிக்கிறேன். இது இண்டிகேட்டர்ங்கிறது அது முதல்ல காமிக்கும். அதை வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் அந்த சத்து பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பரிந்துரை கொண்டு போறது. இதை வந்து ஒரு முழுமையான பரிந்துரையா நம்ம வந்து செய்ய முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிம்பாங்க, அதுக்கு உதவக்கூடியது இந்த மாதிரியான
இண்டிகேட்டர் பிளான்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பயிர்ல தெரியக்கூடிய அந்த குறைபாடு அறிகுறிகளை வச்சுக்கிட்டு நம்ம பரிந்துரை பண்ணுவதுதான் இப்ப நடைமுறையில வேளாண்மை பல்கலைக்கழகமா இருந்தது, வேளாண்மை கல்லூரிகள், வேளாண்மை விரிவாக்க மையங்கள், அல்லது வந்து தனியார் நிறுவனங்கள், தனியார் உர நிறுவனங்கள், இந்த மாதிரி இடுபொருள் விற்பனையாளர்கள்லயே நீங்க வந்து நிறைய பேர் வந்து அந்த தேசி படிப்புலாம் படிச்சிருப்பீங்க, டிப்ளமா அக்ரிகல்ச்சர் இன்புட்ஸ் அந்த இதுல கோர்ஸ் படிச்சிருப்பீங்க. அது அண்ணாமலை யூனிவர்சிட்டியோ இல்ல வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அல்லது நாங்க நடத்தக்கூடிய அந்த தேசி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய சமிதி மூலமாக ஆங்காங்கே இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுலயும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கிளாஸ் மூலமாக வயல்வெளியிலையும் வந்து தெரிவிச்சிருப்போம். அதுக்கு வந்து இந்த படிப்புகள் ரொம்ப முக்கியம். அதைதான் நம்ம வந்து ஏற்கனவே இந்த மாதிரியான இடுபொருள் விற்பனையாளர்களுக்கு இந்த பயிற்சின்னு ஆரம்பிக்கிறப்ப கூட சொன்னேன். எல்லாரும் வந்து அந்த படிப்பு படிக்கிறதுக்கு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை உதவி இயக்குனர் தர கட்டுப்பாடு மூலமா ஒரு 40 பேர் சேருங்க. அந்த 40 பேர் சேர்ந்து வாரத்துக்கு ஒரு நாள் கமர்ஷியல் ஹாலிடே அப்படிமா பிசினஸ் ஹாலிடேங்கிற சொல்லக்கூடிய அந்த நாளில வந்து அந்த படிப்பு படிக்கலாம். இதுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்படும் அப்படிங்கறதுலாம் சொல்லிட்டோம். சோ அதுல அந்த வகையில இந்த படிப்புகள்ல நம்ம படிக்கக்கூடிய இந்த குறைபாட்டு அறிகுறிகளை எப்படி அறிஞ்சு பரிந்துரை பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த நைட்ரஜன் டெபிசியன்சி அப்படிங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயிர் முழுவதும் மஞ்சள் அடிச்ச மாதிரி இருக்கும். அதான் முக்கியமான அறிகுறி. இது பல அறிகுறிகள் இருந்தாலும் இலை தண்டு பகுதி கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே மஞ்சள் அடிச்சிருக்கும். சோ இன்னமும் சொல்ல போனோம்னா தொழு உரம் அல்லது வந்து வேற ரசாயன உரங்கள் எதுவுமே போடாம ஒரு விவசாயி பண்ணியிருக்காரு. அந்த நிலத்தை இங்கேருந்து பார்க்கும்போது எந்த மாதிரியான தோற்றம் இருக்கும், எல்லாமே மஞ்சளா இருக்கும். அதுதான் நைட்ரஜனுடைய டெபிசியன்சி. அந்த மஞ்சளை வந்து கவனிக்காம விட்டோம்னா என்ன ஆகும், பயிருடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியும் தடைப்பட்டு போகும், பயிர் குன்றி போய்விடும். இதுதான் நைட்ரஜனுடைய, இது எல்லா பயிருக்கும் பொருந்தும். அப்ப ரைட் சார் சொன்னீங்க. அப்ப அதுக்கு என்ன உடனடி நிவாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டெபிசியன்சி வந்த பிறகு உடனடி நிவாரணம் இலைவழி தெளிப்பு. அதுக்கு பிறகு வந்து அடுத்தடுத்த பயிர்கள் சாகுபடி பண்றப்போ நம்ம பரிசோதனை அடிப்படையிலேயோ இல்ல பொது பரிந்துரையிலேயோ அடியில வந்து தேவையான சத்துக்களை கொடுப்பது மிக அவசியம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இது மாதிரி நமக்கு வந்துருச்சு, மஞ்சளா இருக்கு அப்படிங்கிறப்ப யூரியா வந்து 1% போதுமானது. அந்த யூரியா 1% தெளிப்பு. 1% அப்படின்னா என்ன, 1 கிராம் 100 மில்லி அல்லது வந்து 10 கிராம் 1 லிட்டர் அந்த அளவுக்கு தெளிச்சாலே வந்து உடனடியாக. அதுக்கு வந்து யூரியா மட்டும் இல்ல, இப்ப நீரில் கரையக்கூடிய நிறைய வந்து வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படிங்கிறதுலாம் வந்துருச்சு இல்லையா, அதை வந்து பரிந்துரை பண்ணலாம். அடுத்தது வந்து பொட்டாசியம் பற்றாக்குறை அப்படின்னு பார்க்கும்போது, பொட்டாசியம் பற்றாக்குறைக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அறிகுறி எப்படி தெரியும், ஒவ்வொரு பயிருக்கும் வேறுபடுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, இலையுடைய ஓரங்கள் காய்ந்து எரிந்தது போன்ற தோற்றம், அதுதான் பொட்டாசியத்துடைய அறிகுறி. அப்ப சில சமயங்கள்ல நம்ம கொண்டுட்டு வர்றப்ப என்ன தோணும் அப்படின்னா, இலை புள்ளிகள் இருக்கு, இலை புள்ளிகள் தான் அப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ வந்து நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். அந்த நம்ம உதவி செய்யறோம் இல்லையா, விற்பனை மட்டும் நம்மளுடைய நோக்கமா இருக்கக்கூடாது. ஏங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது மருந்து அடிச்சிங்களா, அடுத்த கடையில கூட வாங்கி அடிச்சிருக்கலாம். அவர் அது சரியில்லைன்னு இந்த கடைக்கு வருவார். அங்க அடிச்சிங்களா, ஆமா அதை கொடுத்தாங்க அடிச்சேன் போகல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ நான் சொன்னது இலை ஓரங்கள் காய்ந்து எரிந்தது போன்ற ஒரு தோற்றம் அப்படிங்கிறப்போ, இப்போ முனச்சாரியான
நிலங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேருந்து அந்த விவசாயி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறப்போ இப்போ பொட்டாசு பற்றாக்குறை, பொட்டாசு உரம் போட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு விசாரணை செஞ்சு இந்த பொட்டாசை போடுங்க, ஒரு ஏக்கருக்கு இப்போ நெல் பயிர் இந்த ஒரு தடவைக்கு ஒரு 10 கிலோ போடுங்க அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து நம்ம சத்து பற்றாக்குறையை போக்குவதற்கு ஒரு பரிந்துரையா இருக்கும். அதே போல வந்து ஸ்ப்ரே பண்றது 1% மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் அல்லது பொட்டாசியம் சல்பேட்ங்கிறத நம்ம பரிந்துரை பண்ணலாம். அடுத்தது வந்து மணிச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, மணிச்சத்து பற்றாக்குறையில இப்ப இந்த மணிச்சத்து பற்றாக்குறை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மணிச்சத்து பற்றாக்குறையில மிக முக்கியமான சிம்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்ன சிம்டமா இருக்கும்னா ரெட்டனிங் அப்படிம்பாங்க. ரெட்டனிங் அப்படிங்கிறப்ப வாழை இப்ப எடுத்திருக்கோம் பாருங்க. வாழையில பாத்தீங்கன்னா இந்த இலை தண்டு பகுதி எல்லாமே அப்படியே சிகப்பா மாற ஆரம்பிக்கும். அப்ப இந்த மாதிரி அது இலையில வந்தாலும் சரி, அல்லது வந்து தண்டு பகுதியில வந்து சிவப்பா மாறினாலும் சரி, அது வந்து உங்களுக்கு மணிச்சத்து பற்றாக்குறை அல்லது பாஸ்பரஸ் பற்றாக்குறை என்று நம்ம அறிய முடியும். இப்ப அந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு வந்து இப்ப வாழை அப்படிங்கிறப்போ இந்த சூப்பர் பாஸ்பேட்டை சொல்றோம். அதே சமயங்கள்ல வந்து தெளிக்க முடியக்கூடிய பயிர்கள், தெளிப்பு செய்யக்கூடிய பயிர்களுக்கெல்லாம் டிஏபிங்கிறது 2% வந்து நம்ம வந்து பரிந்துரை பண்ணலாம். எப்போ இந்த ரெட்டனிங் அது மணிச்சத்து பற்றாக்குறை பாடு அப்படிங்கிறது தெரிய வந்தோம்னா உடனடி பரிந்துரை அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். அது தவிர வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அதனுடைய பரிந்துரை எல்லாம் ஒவ்வொரு அரசால வந்து முழுமையா கவர் பண்ணி ஒரு பரிந்துரையா கொடுக்கல. இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் ஐசிஆர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய ஆராய்ச்சி நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல அவங்க பரிசோதனை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் அந்த பாக்கெட்ல வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரை கொடுக்குறாங்க. அப்ப அந்த பரிந்துரையை நம்ம வந்து செய்ய முடியும். இப்ப சாம்பல் சத்து பற்றாக்குறைக்கு மறுபடியும் நான் சொல்றேன். இப்ப வந்து அந்த இலை ஓரங்கள் காய்ந்து எரிந்தது போன்ற தோற்றம். இப்ப இப்படியே பார்த்த உடனே வாழையில இந்த மாதிரி இருக்கு அப்படின்னோடனே உடனே வந்து ஒரு பஞ்சு செய்து கொடுக்கறத வந்து தவிர்த்துட்டு இந்த மாதிரி பொட்டாஸ் பற்றாக்குறை மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உறுதி செய்யணும். அதுக்கு தான் நீங்க வந்து கன்சல்ட் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றோம். அடுத்தது வந்து கால்சியம் பற்றாக்குறை. இந்த கால்சியம் பற்றாக்குறை அப்படின்னா இலையுடைய அல்லது பயிருடைய நுனிப்பகுதி வந்து அப்படியே சுருண்டுக்கும். நுனிப்பகுதியில அழுகல் தென்படும். அழுகல் அப்படிங்கிறது அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் அழுகி போய் அப்படியே தென்படும். அப்போ எல்லா பயிர்லயும் எல்லா இடங்கள்லயும் கால்சியம் டெபிசியன்சி வருமா அப்படின்னா அப்படி இல்லை. பெரும்பாலும் அமில நிலங்கள்ல பிஹெச் வந்து குறைவா இருக்கக்கூடிய நிலங்கள்ல தான் வந்து கால்சியம் டெபிசியன்சிங்கிறது வரும். அப்போ அந்த மாதிரி நிலங்கள்ல நம்ம வந்து பரிந்துரை கால்சியம் நைட்ரேட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அதே போல வந்து மிக முக்கியமான சிம்டம் அப்படின்பாங்க. நாங்க படிக்கிற காலத்துல இருந்து சில விஷயங்கள் வந்து மறக்காது இல்லையா? படிக்கிறது வந்து வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் இருக்கும். இப்போ உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். நான் சொன்னா என்ன ஞாபகம் இருக்கும்? கசட தபர எரல வரல இதெல்லாம் வந்து மறந்துருமா என்ன? எப்பவும் மறக்காது. அப்ப அந்த அளவுக்கு வந்து அடிப்படையா வந்து நம்ம பேசணும். அதே போல அந்த வேளாண் அறிவியல்ல பாத்தீங்கன்னா டொமேட்டோ பிளாசம் ஏற்றாட் அந்த நுனிப்பகுதி பழங்கள் அழுகுவது அப்படின்னா அது கால்சியம் டெபிசியன்சினால வருது அப்படிங்கிறது மறக்காது. அப்ப அதுக்கு என்ன பரிந்துரை அப்படிங்கிறப்போ இப்போ கால்சியம் சிலிகேட் அப்படிங்கறதெல்லாம் வந்துருச்சு. அதையெல்லாம் தெளிவு மார்க்கெட்ல வந்து நீங்களே விற்பனை பண்ணுவீங்க. ஸோ அதுல என்ன பரிந்துரை கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனி அதை வந்து தெளிப்பு செய்ய சொல்லலாம். அடுத்தது வந்து கால்சியம் டெபிசியன்சில பல்வேறு வகைகள் இருக்கு. இப்போ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி ரெட் சாயில்ல தான் இது வந்து அதிகமா வரும். இப்போ இது கிரவுண்ட்ல பார்க்கணும். அதுக்கடுத்து மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை காட்டன்ல வரக்கூடிய இதே போல வந்து எல்லா பயிர்கள்லையும் வரலாம்.
அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், மணிச்சத்துக்கும் ரெட்டனிங்னு சொன்னீங்க, மெக்னீசியத்துக்கும் ரெட்டனிங்னு சொல்றீங்களா சார்? எப்படி சார் பிரிச்சு பாக்குறது அப்படிங்கறது ஒரு சந்தேகம். இப்போ இந்த மெக்னீசியம் டெபிசியன்சிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த இலையுடைய நடு நரம்புகள்லாம் பச்சையா இருக்கும். அப்புறம் இடைப்பட்ட பகுதிகள் தான் அந்த ரோஸ் கலர்ல சிவப்பு நிறத்துல மாறும். பாஸ்பரஸ் டெபிசியன்சினா எல்லாமே வந்து அந்த மர கலர்ல மாறும். இப்ப அந்த மெக்னீசியம் அந்த பற்றாக்குறையை போக்குவதற்கு மெக்னீசியம் சல்பேட் அப்படிங்கிறத நம்ம பரிந்துரை பண்றோம். இது காட்டன்ல அடிக்கடி அந்த பருத்தியில வரக்கூடிய மிக முக்கியமா. இது தவிர வந்து பல்வேறு பயிர்கள்ல மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை வரும். அதுல வந்து எண்ணெய் பனையில வரலாம். அப்புறம் வந்து தென்னையில கூட வந்து இந்த ஈரியோஃபைட் மைட் அப்படிங்கிற சம்பான் சிலந்தி காய்கள்ல எல்லாம் வரி வரியா வருது இல்லையா? அதுக்கு வந்து மெக்னீசியம் சல்பேட் சத்து வந்து அதை போக்குவதற்கு மரத்துக்கு திடகாத்திரத்தை கொடுக்கறதுக்கு வந்து 1/2 கிலோ வந்து பரிந்துரையில இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில பயிர்கள்ல மெக்னீசியம் சத்து பற்றாக்குறை வெளிப்பாடு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து மெக்னீசியம் பரிகுறி மெய்ஸ் பிளான்ல வரக்கூடியது. அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஆயில் ஃபார்ம்ல வரக்கூடியது. அப்புறம் வந்து கேஷூல கூட வரும், அந்த முந்திரியில கூட வரும். சல்பர் டெபிசியன்சி, இந்த சல்பர் டெபிசியன்சிங்கிறது ஒரு காலத்துல பெரிய அளவுல இல்லை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பல பயிர்கள்ல சல்பர் டெபிசியன்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நெல் பயிர்ல பாத்தீங்கன்னா இந்த சல்பர் டெபிசியன்சி அது நைட்ரஜன் டெபிசியன்சி போலவே இருக்கும். அப்ப இதுல வந்து நிபுணர்களுடைய அந்த என்ன சொல்றது, ஒரு எக்ஸ்பர்டைஸ் நிபுணத்துவத்தை வந்து பயன்படுத்தணும். இப்போ வந்து இது நைட்ரஜன் சத்து பற்றாக்குறை மாதிரி அங்கங்க வந்து மஞ்சளா தெரியுது. அதே போல வந்து இரும்பு சத்து பற்றாக்குறையும் இப்படித்தான் தெரியும். அப்படிங்கிறப்போ இப்ப நம்ம சல்பர் டெபிசியன்சினா எப்படி இருக்கும், அந்த இலையை தொட்டு பார்த்தாலே சாஃப்ட்னஸ். இப்ப நெல் பயிர்னா கொஞ்சம் சொரசொரப்பு இருக்கும். சல்பர் டெபிசியன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சொரசொரப்பு எல்லாம் போயிட்டு வெரி வெரி சாஃப்ட் நேச்சருக்கு மாறிடும். அதை வச்சுதான் அதை வந்து சல்பர் டெபிசியன்சி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து வெட்டபிள் சல்பரே ஒரு ஸ்ப்ரே கொடுக்கும் போது போதுமானதா இருக்கும். அதே போல காட்டன்ல வரக்கூடிய காட்டன்லயும் பாத்தீங்கன்னா அந்த குருத்து இலைகள்லாம் வெளிர்ந்து போயிருக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி வெளிர்ந்து போயிருக்கிறதுங்கிறது சத்து பற்றாக்குறைன்னு எடுத்தாலே எல்லாம் மஞ்சளா தான் தெரியும். அப்போ போக போக தான் பழகத்தான் வந்து அந்த எக்ஸ்பெக்ட் வரும். அதைதான் நான் திரும்ப திரும்ப சொன்னது. அந்த பட்டய படிப்புகள் எல்லாம் படிக்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த பரிந்துரையை வந்து இன்னமும் மேம்படுத்தும் அப்படிங்கிறது. இப்ப இந்த இலைகளை வந்து நம்ம டச் பண்ணி பார்த்தோம்னா இந்த வெல்வெட்டி அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது போல வந்து சன்ஃபிளவர்ல பெரும்பாலும் இந்த மாதிரி மஞ்சள் கலர் வர்றது அது உங்களுக்கு சல்பர் பற்றாக்குறையா இருக்கும். அதுக்கடுத்தது கிரேப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன ஹன் அண்ட் சிக்கன் அப்படிங்கிறது வந்து எதனுடைய பற்றாக்குறை அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த கசட தவிர. அதே போல இதுவும் போரான் சத்து பற்றாக்குறை அப்படின்னா கோழி குஞ்சு சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காய் பெருசா இருக்கும், ஒரு காய் சின்னதா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான உருவாக்கத்துக்கு காரணம் போரான் சத்து பற்றாக்குறை. இந்த போரான் சத்து பற்றாக்குறை அப்படி ஏற்படுவதற்கு காரணம் அப்படிங்கிறது நம்ம முக்கியத்துவம் பற்றி பேசும்போது சொன்னேன். இலையில உருவான சத்துக்கள் வந்து மற்ற பகுதிகளுக்கு வந்து எடுத்து செல்றதுக்கு போரான் மிக முக்கியமானதுன்னு சொன்னேன். அந்த போரான்ல குறைபாடு அந்த பயிருக்கு கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான சிம்டம் அல்லது வந்து மால் ஃபார்மேஷன் சொல்லக்கூடியது. பழங்கள் வந்து பயிர்ல இருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள்லாம் அந்த சைஸ் மாறி போய் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வெடிப்பு ஏற்படுறது, பழங்கள்ல வெடிப்பு ஏற்படுறது. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போரான் சத்து பற்றாக்குறையினால ஏற்படுறது. இதே போல வந்து மக்காச்சோளத்துல பாத்தீங்கன்னா அந்த
கிரைன்ஸ் எல்லாம் வந்து விட்டு விட்டு பிடிக்கிறது, சரியா பிடிக்காம இருக்கிறது, இதெல்லாம் வந்து போரான் சத்து பற்றாக்குறையினால ஏற்படக்கூடிய. இதுக்கு போரிக் ஆசிட் அல்லது போரிக் ஆசிட்னா 0.3% உடனே ஸ்ப்ரே பண்ண சொல்லலாம். அல்லது வந்து போராக்ஸ் அப்படின்னா 0.2% ஸ்ப்ரே பண்ண சொல்லலாம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, வெடிப்பு இது மாதிரி ஏற்படுறதெல்லாம் வந்து வெடிப்பு அல்லது வந்து மால்ஃபார்மேஷன், உருவம் மாறி போறது, இதெல்லாம் போரான் சத்து பற்றாக்குறையினால வரக்கூடியது. இது வந்து ராகில பாத்தீங்கன்னா அந்த லேடரிங் அப்படிம்பாங்க, லேடரிங் ஆஃப் லீஃப். இப்ப இது வந்து இப்படி பாருங்க, ஒரு ஏணி மாதிரி இருக்கும். அது போல இன்னொன்னு சொல்லலாம், அந்த வாழையில பாத்தீங்கன்னா இலைகளுடைய மொரமொரப்பு. அப்ப எந்த செடியிலையும் இலைகள் மொரமொரப்பு வந்ததுன்னா பிரிட்டில்னஸ் சொல்லுவோம். அது வந்ததுன்னா போரான் சத்து பற்றாக்குறையா தான் இருக்கும். அது சில்லிஸ், அந்த மிளகாயில வர்றது, வாழையில வர்றது, இந்த மாதிரி ராகி பயிர்கள், எந்த பயிரா இருந்தாலும் இலைகள் வந்து ரொம்ப கடினமா தென்பட்டதுன்னா அல்லது உருவம் மாறி இருந்ததுன்னா அது போரான் சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவோம். லேப்ல வர்றது, அப்புறம் சோயாபீன், கவுப்பி, இந்த மாதிரி கரும்புல வரக்கூடியது. அப்புறம் வந்து காட்டன்ல பாத்தீங்கன்னா பஞ்சு உருவாகி வெளியாகிறதுக்கு முன்னாடியே காய்கள் வெடிப்பு வந்துடும். அந்த மாதிரி வர்றதுன்னா அது போரான் சத்து பற்றாக்குறை. ஃபெயிலியர், போல்ஸ் ஃபெயிலியர்னு பேரு. முழுசா வெடிக்காம அப்படியே பாதியில நின்று போறது, இதுவும் போரான் பற்றாக்குறை. அப்புறம் கடலைகள்ல பொக்கு கடலை உள்ள பருப்பு வந்து பிடிக்காம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதான் காரணம். அறிவியல் பூர்வமான காரணம் என்னன்னா, இலைகள்ல உருவான சத்து எல்லா பகுதிக்கும் சரி வர போகல, டிரான்ஸ்போர்ட் வந்து சரியா இல்லை, அங்கங்க ஜாம் ஆகி போகுது அப்படிங்கிறது. அப்போ சன்ஃபிளவருடைய அந்த ஹெட் வந்து ஓப்பன் ஆகாம அல்லது வந்து ஓப்பன் ஆனாலும் சிறு பகுதியா தென்படுறது. அப்புறம் காலிஃபிளவர்ல வந்து பூ வந்து சரியா வெளியே வராம இருக்கிறது, இதெல்லாம் போரான் சத்து பற்றாக்குறையுடைய அறிகுறிகள். அப்புறம் வந்து அரிக்கநெட்ல பாத்தீங்கன்னா அந்த இலைகள்லாம் மொரமொரப்பு ஏற்படுறது, அதே போல ஆயில் ஃபார்ம்ல ஏற்படுறது. அப்புறம் அடுத்த சத்து வந்து காப்பர் சத்து. இந்த காப்பர் சத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பல என்சைம்கள்ல வந்து அது ஈடுபடுது அப்படின்னு. அது தவிர நோய் எதிர்ப்பு, பூச்சிகள் எதிர்ப்பு தரக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அந்த பயிர்ல உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமானது. நோய்கள் எதிர்ப்பு, பூச்சிகள் எதிர்ப்பு, இதையெல்லாம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமானது காப்பர் சத்து அப்படிங்கிறது. காப்பர் சத்துன்னா அந்த பினாலிக் காம்பவுண்ட்ஸ், நோயை எதிர்ப்பு கூடிய பினாலிக் காம்பவுண்ட் அல்லது வந்து இரண்டாம் நிலை வளர்சிதை மாற்ற பொருள்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உருவாகிறதுக்கு இந்த காப்பர் முக்கியம். இப்ப இந்த காப்பர் குறைபாடு இருந்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பழங்கள்ல முழுவதும் வந்து நிறம் மாறுவது, அல்லது வந்து இந்த இலைகளுடைய குருத்து விரியாமல் இருப்பது, இலைகளுடைய குருத்து அன்ஃபர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இலைகளோட குருத்து விரியாம இப்ப வாழை இலையில நம்ம சாட்ட வடிவத்துல அப்படியே நின்று போகும். இதெல்லாம் வந்து காப்பர் சத்து பற்றாக்குறை. இந்த மாதிரி வாழைக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 0.1% அப்படிங்கிற, அப்போ 0.1ன்னா எத்தனை, 1 கிராம் 1 லிட்டர் தான். அதுல கலந்து 1 கிராம் 1 லிட்டர்ல கலந்து மட்டையுடைய இடுக்களை எல்லாம் ஊத்தி விட்டோம்னா அந்த மாதிரி அந்த விரியாம இருக்கிற இலைகள்லாம் விரியும். அப்புறம் மேங்கோல வந்து இந்த மாதிரியான நிறம் மாறுதல், இதெல்லாம் காப்பர் சத்து பற்றாக்குறை. அதுக்கு அடுத்தது வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது, அதுவும் தானிய பயிர்கள்ல சோளம், மக்காச்சோளம் இதுல எல்லாம் வந்து அதிகமா தென்படக்கூடியது, பயிர் வகை பயிர்கள்லையும் தென்படக்கூடியது. இதனுடைய முக்கிய அறிகுறிகள் வந்து இலை நரம்புகள் பச்சையா இருக்கும், இடைப்பட்ட பகுதிகள்
மஞ்சளா மாறும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா பேப்பரி ஒயிட் அப்படிம்பாங்க. அந்த இலை முழுவதும் வெள்ளையா கூட மாறிடும். அது சோளத்துல எல்லாம் பார்ப்பீங்க. அதுவும் வந்து மிக முக்கியமான இடம் வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு கல் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் இரும்பு சத்து பற்றாக்குறை அதிகம். சுண்ணாம்பு வந்து அந்த ஃபெரஸை வந்து விடாது, பயிருக்கு விடாது. அந்த மாதிரி நிலையில அந்த அயன் டெபிசியன்சிங்கிறது வரும். அதுக்கு வந்து நம்மளுடைய பரிந்துரை அப்படிங்க உடனடி பரிந்துரை ஃபெரஸ் சல்பேட் 0.5% பிளஸ் 1% யூரியா அப்படிங்கிறத கொடுக்குறது. இப்போ இதுதான் அந்த அறிகுறியுடைய கடைசி கட்டம். தாக்கம் பாத்தீங்கன்னா மஞ்சளா மாறி வெள்ளையா மாறிட்டு அப்புறம் என்ன பண்ணும் அந்த பயிர்? ஒளிச்சேர்க்கை செய்யாது, அப்படியே காஞ்சி போக வேண்டியதுதான். அடுத்தது வந்து காஞ்சி போயிடும். கவனிக்காம விட்டோம்னா காஞ்சி போயிடும். இது வந்து சோயாபீன்ல ஏற்படுறது. அப்புறம் வந்து இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வயல்வெளியில பாக்குறோம், விவசாயிகள்னு சொல்றாங்க. இது வந்து ஒண்ணு இரும்பு சத்து பற்றாக்குறையாகவும் இருக்கும், இல்லைன்னா வந்து மொசைக் டிசீஸாவும் இருக்கும். அப்ப அதையும் இதையும் எப்படி பிரிச்சு பாக்குறது அப்படின்னா, வயல்வெளியில வந்து பூச்சிகள், அந்த பூச்சிகள் வந்து வெக்டார்னு சொல்லக்கூடிய பூச்சிகள் வந்து பறந்ததுன்னா அது வந்து மொசைக் டிசீஸா இருக்கும். அல்லது பூச்சிகள் எதுவுமே கிடையாது, அப்படி இல்லாத பட்சத்துலயும் இப்படி இருக்கு அப்படின் போது அது வந்து இரும்பு சத்து பற்றாக்குறையா இருக்கலாம். கிரவுண்ட்நட்ல தென்படுறது, அப்புறம் வந்து மத்த இதுல கிழங்குல, அதாவது வந்து டேப்பியோக்காங்கிற மரவள்ளி கிழங்குல. அதுக்கு அடுத்து மேங்கனீஸ் டெபிசியன்சி. இந்த மேங்கனீஸ்ங்கிறது அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி எல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த மேங்கனீஸை பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, அதாவது வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எலமெண்ட் அப்படிம்பாங்க. ஒரு பயிர் வந்து நோய்க்கு தாக்கத்துக்கு உள்ளானது, அல்லது வந்து ட்ரவுட்டு, ஃப்ளட்டு, எதா இருந்தாலும் ஒரு அடிபட்டு கிடக்குறவங்களுக்கு அடுத்த இது வந்து பரிந்துரையில வந்து மேங்கனீஸ்ங்கிறது சேர்த்து கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, அது வந்து அதனுடைய வாழ்க்கையை வந்து தொடங்குறதுக்கு ஒரு அடிப்படையான விஷயம். வாழ்க்கைன்னா என்ன சொல்றோம்னா, ஒளிச்சேர்க்கை நடப்பதற்கு அடிப்படையான விஷயம். அது வந்து மேங்கனீஸ்னால முடியும் அப்படிங்கிறது. அப்போ இதுல அறிகுறிகள் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்னா, அந்த இலையுடைய நரம்புகள்லாம் பச்சையா இருக்கும் முதல்ல, அப்புறம் இடைப்பட்ட பகுதிகள் வெளியில ஆரம்பிக்கும். இது இரும்பு சத்துவுக்கும் இதைதான் சொல்றேன். அப்ப இது எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறது அப்படின்னா, அந்த இடைப்பட்ட அந்த பகுதிகள்ல, நரம்பு இடைப்பட்ட பகுதிகள்ல சிறு சிறு துரு பிடித்த புள்ளிகள் போல உருவாகும். அதுதான் துருநோய்க்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தமே அதான். அதே மாதிரி துருநோய்க்கும் இந்த மாதிரிதான் வரும். அப்ப மேங்கனீஸ் பற்றாக்குறை நடக்கிற இடத்துல எல்லாம் துருநோய்ங்கிறது வர்றதுக்கு அதிக வாய்ப்பு. அப்ப இந்த மாதிரி புள்ளிகள் வர ஆரம்பிக்கும். அத பீன்ஸ் இந்த மாதிரி அவரை வகைகள்ல எல்லாம் உள்ள அந்த விதைய உடைச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புள்ளிகள்லாம் நிறைய தென்படும். இப்போ சுகர் கேன் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி துருநோய் பிடித்த மாதிரியான புள்ளிகள். இப்ப துருநோய்க்கும் அடுத்த கேள்வி கேட்கலாம், துருநோய்க்கும் மேங்கனீஸுக்கும் எப்படி அறிஞ்சு பாக்குறது அப்படின்னா, துருநோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புள்ளிகள் இருக்குல்ல, அது வந்து ரைஸ்டா இருக்கும். அந்த இலையில கை வச்சு பாத்தீங்கன்னா அந்த புள்ளி ஒரு பில்டப் இருக்கும். ஆனா வந்து மேங்கனீஸ்னா பில்டப் இருக்காது, இலை உள்ளேயே தான் புள்ளிகள் தெரியும். அதை வச்சுதான் கண்டுபிடிக்கும். இதுக்கெல்லாம் நிபுணத்துவம் மிக முக்கியம். ஃபீல்டு லெவல்ல போக போக தான் நமக்கு தெரிய வரும். சன்ஃபிளவர்லயும் இந்த மாதிரி மேங்கனீஸ் பற்றாக்குறை வரலாம். அதுக்கடுத்து மாலிப்டினம் டெபிசியன்சி அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து சமவெளி பகுதிகளில் மிக மிக குறைவு. இந்த மாதிரி ஆசிட் சாயில் இருக்கக்கூடிய பகுதியில வரலாம், அல்லது வந்து மலைப்பிரதேசங்கள்லயும் அதிகமாகும். இதனுடைய முக்கியத்துவம் அல்லது வந்து டிபிக்கல் சிம்டம் பாத்தீங்கன்னா, இலையுடைய ஷேப்பு மாறிடும், இலையுடைய அந்த ஷேப்பே மாறிடும் அப்படிங்கிறாங்க. இப்ப பாருங்க, குக்கர் பீட்ஸுங்கிற கொடி வகை பயிருடைய இலையெல்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னு. அதே போல காலிஃபிளவர்ல வந்து காலிஃபிளவர்
பூவே வெளியில வராது. இது மலைப்பகுதியில் அடிக்கடி நடக்கக்கூடியது. அதான் விப்டைல் சிம்டம் அப்படிம்பாங்க. ஃப்ளவர் வராம அப்படியே வால் போல மாறி போகிறது. இதெல்லாம் மாலிப்டினம் டெபிசியன்சி. அதுக்கடுத்து கடைசியா இருந்தாலும் மிக முக்கியமானது, தமிழ்நாட்டுல வந்து மிக முக்கியமானது இந்த ஜிங்குடைய டெபிசியன்சி. இந்த ஜிங்குடைய டெபிசியன்சி அப்படிங்கிறது நான் சொன்ன 80% மேல தமிழ்நாட்டுல வந்து பற்றாக்குறை இருக்கு. அதை நிவர்த்தி பண்ணுவது இந்த மாதிரி அடியில வந்து எல்லா பயிர்களுக்கும் வந்து 25 கிலோ பெர் ஹெக்டேர் அப்படிங்கிறது பரிந்துரை பண்ணுவது இப்போ சீக்கிரம் வந்து வர ஆரம்பிச்சது. எல்லா அரசுக்கும் வந்து அரசு நிறுவனங்களுக்கும் வந்து இந்த பரிந்துரை கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கு. ஏன்னா ஏறத்தாழ எல்லாமே பயிர்கள்லயுமே வந்து எல்லா நிலங்கள்லயுமே ஜிங்க் பற்றாக்குறை வந்துருச்சு. அப்ப நெல்லை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஜிங்க் பற்றாக்குறை அப்படிங்கிறப்போ எங்க எல்லாம் சிம்பு பிடிக்கிறது, அதாவது அந்த டில்லர்ஸ் வந்து மிக மிக குறைவா இருக்கு அப்படின்னா அங்க வந்து ஜிங்குடைய பற்றாக்குறை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து இலையில பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் நிறம் அல்லது வந்து அந்த ப்ரௌனிங் சிம்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப இந்த மாதிரி சிம்டம் வருது இந்த இடத்துல எல்லாம் எல்லாருக்கும் குழப்படிதான். யார் பார்த்தாலும் வந்து இது வந்து மேங்கனீஸ் பற்றாக்குறை, அப்புறம் இலைப்புள்ளி, இந்த மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போறப்போ நம்ம சொல்றாங்க இல்லையா, சில டாக்டர் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நோயின்னு முடிவு பண்ண முடியாம ஒரு சூழ்நிலையில ஏதோ வந்து பொதுவான ஒரு பரிந்துரையை கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிலை தான் இருக்கும். ஆனா அடுத்த கட்டமா இந்த மாதிரி பார்க்கும்போதுதான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர்றப்போ இப்ப பாருங்க, இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்ச மாதிரி ப்ரௌனிங், பெயிண்டிங் சிம்டம். அந்த மாதிரி வரும்போது அது ஜிங்குடைய பற்றாக்குறை நெல்லை பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சொர்க்கம் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒயிட் பட் சிம்டம். இப்படி பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும், அதை சுத்தி மஞ்சளா இருக்கும். இது மாதிரிலாம் வந்து ப்ளீச்சிங் மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து என்ன உடனடி பரிந்துரை அப்படின்னு 0.5% ஜிங்க் சல்பேட். அப்புறம் வந்து கரும்புல வந்து இடைவெளிகள் பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். கரும்புனா வந்து இடைவெளி, அது இந்த கணுக்களுக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து மிக மிக குறைந்து போய் ஒட்டு மொத்தமா வந்து கரும்புடைய நீளம் வந்து குறைஞ்சிரும். அதோட கிரவுண்ட்நட்ல வந்து சொறி பிடிச்ச மாதிரி இருக்குது. கிரவுண்ட்நட்ல பாருங்க சொறி பிடிச்ச மாதிரியான சிம்டம். அப்புறம் வந்து டேப்பியோக்கோல ஏற்கனவே ஒரு சிம்டம் பார்த்தோம். அது வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை. இது என்ன சிம்டம்னா அப்படியே அப்படியே எச்சம் போட்ட மாதிரி இருக்கு பாருங்க, ஒயிட் கிரீன் இந்த மாதிரி. ரைட், இந்த மாதிரி நம்ம சத்து குறைபாடு தான் பார்த்துட்டோம். இத வந்து நிபுணத்துவம் வந்து வரணும், போக போகத்தான் தெரியும். ஆனா இதனுடைய அறிகுறிகள்லாம் இதுதான் அப்படிங்கறத வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா கொடுத்தோம். இதுக்கு பிறகு வந்து இதையெல்லாம் சரி செய்வதற்கு அப்பப்போ உடனடி நிவாரணத்துக்காக சில கெமிக்கல்ஸ் சொன்னோம். இப்படி எல்லாம் சத்து குறைபாடுகள்லாம் வராம இருப்பதற்கு நான் சொன்ன மாதிரி சமச்சீர் ஊட்டச்சத்து நிர்வாகம் அப்படிங்கிறது முக்கியம். அந்த சமச்சீர் ஊட்டச்சத்து நிர்வாகத்துல அடிப்படையான விஷயம் கரிமச்சத்தை பராமரித்து தேவையான அளவு பொருத்தமான வடிவங்கள் எந்த நிலத்துக்கு எந்த உரம், எந்த நிலத்துக்கு அந்த இது போன்ற ஒரு வகுப்புலாம் உங்களுக்கு ஏற்கனவே நடத்திருக்கும். இப்போ கலர் நிலம்னா என்ன உரங்கள் பரிந்துரை பண்ணலாம், அமில நிலம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. சோ அந்த மாதிரியான வடிவங்கள்ல தேவையான அளவுல கொடுக்கும் போதுதான் அது சமச்சீர் ஊட்டச்சத்து நிர்வாகமா மாறும். அதுதான் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும். நம்ம வந்து உடனடியாக அங்க வேளாண்மைக்கு மாற முடியாது, அல்லது வந்து இயற்கை வழி வேளாண்மைக்கு மாற முடியாது உடனடியாக. எப்ப மாற முடியும் அப்படின்னா மண்ணில கரிமச்சத்தை வந்து தேவையான அளவுக்கு பில்டப் பண்ணிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் மாறிட்டு இருக்கும். அதுதான் கவர்மெண்டுடைய பாலிசியாவும் இருந்துகிட்டு இருக்கு. அதுதான் சமச்சீர் ஊட்டச்சத்து நிர்வாகம். அப்படி அந்த சமச்சீர் ஊட்டச்சத்து நிர்வாகத்தை சரியான அளவுல பயன்படுத்துறதுக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய அந்த உர பயன்பாடு விகிதம் பாத்தீங்கன்னா என்பிகே அப்படிங்கிறது வந்து எவ்வளவு இருக்கணும்னா 4:2:1 விகிதத்துல இருக்கணும் பயன்பாடு. அப்ப இந்தியாவுடைய ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அதாவது பசுமை புரட்சிக்கு பிந்தைய காலத்துல 7:2:1 இருந்துச்சு. இப்ப அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு சீரமைப்பு வந்தது இல்லையா 90ல, 1990, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 6.2க்கு வந்திருக்கு. அதே சமயம் ஒரு சில மாநிலங்கள்ல எல்லாம் பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன, இப்ப பாருங்க ஹரியானா பாருங்க 32,
42. அப்ப வந்து தழைச்சத்தை தான் அந்த ஆளுங்க வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப இந்தியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. 3-1-1 2-1-1ன்னு தலைச்சத்தை குறைவா தான் பயன்படுத்துறோம். சில மாநிலங்கள்ல ஹரியானா, இந்த மாதிரி பஞ்சாப், மத்திய பிரதேசம் இங்க எல்லாம் வந்து தலைச்சத்து மிக அதிக அளவுல பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா போக போக காலங்கள்ல வந்து மற்ற சத்துக்களும் பயிருக்கு கிடைக்காத நிலை ஏற்பட்டு விவசாயிகள் சொல்ற மாதிரி மண்ணு மலடானது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. மண்ணு மலடானது அப்படிங்கிறப்போ வந்து அந்த நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். ரைட், இது வரைக்கும் அந்த என்பிகே பத்தி பேசணும். மைக்ரோ நியூட்ரியன் டெபிசியன்சி அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலும் பயிர்கள், ஏன்னா விவசாயிகள் வந்து அடி உரமா வந்து ஏதோ வாங்கி போட்டுடுறாங்க, யூரியா, சூப்பர் பொட்டாஸ் அல்லது வந்து யூரியா, டிஏபி அல்லது வந்து காம்ப்ளெக்ஸ் ஏதோ கொடுத்துறாங்க. இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன் போடுவது இது வந்து பொதுவா தனியார் சத்துக்களை வந்து அந்த பற்றாக்குறையை அடையும் போது நம்ம வந்து இந்த மாதிரி பரிந்துரையை கொடுக்கலாம். ஃபெரஸ்னா 20-50 கிலோ per ஹெக்டேரு, மேங்கனீஸ்னா 10-50, ஜிங்க் 10-50, காப்பர்னா 10-25, போராக்ஸ், அப்புறம் மாலிபீனம், இதெல்லாம் ஒரு ஹெக்டேருக்கு கொடுக்கக்கூடிய பரிந்துரை. சத்து குறைபாடு அப்படி இதை அடிப்படையா வச்சுதான் மண் பரிசோதனை நிலையத்துல எல்லாம் உங்களுக்கு பரிந்துரை கொடுக்குறாங்க. அதே போல வந்து ஸ்ப்ரே கொடுக்கறதுலையும் பாத்தீங்கன்னா 1-3% வரைக்கும் ஃபெரஸ் சல்பேட் கொடுக்கலாம். அதான் டிபெண்டிங் அப்பான் த கிராப். அதை வந்து பயிருடைய அந்த இலையுடைய திக்னஸை பொறுத்து கொடுக்கணும். இப்போ வந்து மிளகாய்க்கு வந்து 3% இரும்பு சல்பேட்டுன்னு அதாவது 3%ங்கிறப்ப என்ன ஆகுது, 30 கிராம் ஒரு லிட்டருக்கு போட்டீங்கன்னா என்ன ஆகுறது, அப்படியே வந்து எரிஞ்சு போயிடும். அப்போ இலையுடைய திக்னஸ் தகுந்த மாதிரி தான் கொடுக்கணும். 3%ங்கிறது எங்க ஒர்க் அவுட் ஆகும், கரும்புக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இலையுடைய திக்னஸ் வச்சு கொடுக்கணும். அது மேங்கனீஸ் அப்படிங்கிறப்ப 0.5%. அப்போ நம்ம இந்த சைட்ல இருக்கிறது தான் வந்து சேஃப்டியா வச்சுக்கணும். இந்த பக்கம் ஓவர் டோஸ், அந்த அதிகமான டோஸ் கொடுக்கறதெல்லாம் வந்து நிபுணத்துவம் தெரிந்தவர்கள் கொடுக்க வேண்டியது. இரும்பு சல்பேட் 1%, மேங்கனீஸ், ஜிங்க்னா இது, காப்பர்னா இது, போரான்னா 0.2, மாலிப்டினா 0.01, காஸ்ட்லி, அதே சமயத்துல டாக்ஸிசிட்டி ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் பொதுவான ஒரு பரிந்துரை. அதாவது ஸ்பெசிபிக்கா அந்த டெபிசியன்சி தான் அப்படிங்கிறது தெரிய வரும்போது கொடுக்கக்கூடிய பரிந்துரை. இதெல்லாம் வந்து முடியல, இதெல்லாம் தெரியலங்கிறப்பதான் நம்ம மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் அப்படிங்கிறத சொல்றோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 14 வகையான பயிர்களுக்கு நம்ம உற்பத்தி செய்து இப்போ வந்து நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர வந்து மார்க்கெட்ல விற்கிறது அப்படிங்கிறதுலாம் தடை செய்யப்பட்டது. 14 வகை பயிர்களுக்கு தான் விற்கணும் அப்படிங்கிறது தான் அரசுடைய ஆணை. அதுதான் உற்பத்தி பண்ணணும், விற்கணும் அப்படிங்கிறது. இப்போ வந்து வெளி மாநிலத்துல உற்பத்தி பண்ணி விற்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்ப அவங்களுடைய பரிந்துரை என்னவோ அதை தான் நம்ம சொல்லணும். இப்போ வந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். விவசாயிகிட்ட கொடுக்கும் போதெல்லாம் வந்து ஒரு காசன் கொடுக்கணும். என்ன சொல்லியிருக்கோ அதை போடுங்க, என்ன சொல்லியிருக்கோ அதை செய்யுங்க அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, காய்கறி நுண்ணூட்டம் ஒரு 2.5 கிலோ ஒரு ஏக்கருக்கு அப்படிங்கிற ஒரு பரிந்துரை இருக்கு. அதுல வந்து 2.5 கிலோவுக்கு பதிலாக வந்து நான் 25 கிலோ போடுறேன்னு போட்டா ஒட்டு மொத்தமா அந்த வயலே காலி ஆயிடும். ஸோ அதனால வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிறது பரிந்துரை செய்யப்பட்டதை மட்டும் போட சொல்றோம். இது ஒரு முக்கியமான செய்தி. அடுத்தபடியா நான் இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்ஸ்ங்கிறதுல அந்த இதுல ஒரு வார்த்தை வந்தது பாருங்க. அதாவது வந்து சிறு குறு விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு மண் வளம் சரியா பயன்படுத்தினால 230% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்ப மண் வளத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியம் அப்படிங்கிறது. அதுக்குதான் வந்து இந்த ஐஎன்எம் அப்படிங்கிறது. ஐஎன்எம்ல பாத்தீங்கன்னா இன்டகிரேட்டட் நியூட்ரியன், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம். அதுல வந்து நம்ம
பல இது ஒண்ணு வந்து ரசாயன உரம், குப்பைகள், ஆர்கானிக் மென்யூர்ஸ், கிரீன் மென்யூர்ஸ், பயோ ஃபர்டிலைசர், கிராப் ரெசிடியூ, ஆர்கானிக் வேஸ்ட், கிராப் ரொட்டேஷன், இந்த மாதிரி பல உத்திகளை கையாண்டு தான் நம்ம விவசாயிகள் இடத்துல அந்த உற்பத்தி, அந்த வருமானத்தை சரி செய்ய முடியும். நேரடியா அங்கக வேளாண்மை, இயற்கை வழி வேளாண்மை அப்படின்னு போனோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சமீப காலத்துல பார்த்தோம். அண்டை நாடுகள்ல ஜனாதிபதி மாளிகையே போய் முற்றுகையிட்டு வீட்டுக்குள்ள போய் என்ன கேக்குறாங்க, ஒருத்தன் கேக்குறான், அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க சோசியல் மீடியாவில். போன எங்கேயா சார்ஜரை வச்சுட்டு போனேன் அப்படின்னு ஜனாதிபதி கிட்ட கேட்கலாம். நாங்க உள்ள எல்லாரும் வந்திருக்கோம், போன்ல சார்ஜர் போடல, சார்ஜர் போடணும், எங்கன வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்லு. சோ அந்த மாதிரியான ஒரு நிலை அது வந்து அங்க வேளாண்மைக்கும் இயற்கை வழி வேளாண்மைக்கும் மாறுவதற்கு கொஞ்ச காலம் பிடிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து தமிழ்நாட்டுல ஐஎன்எம்ங்கிறது, இந்தியாவில் ஐஎன்எம்ங்கிறது தான் போயிட்டு இருக்கு. இதுல வந்து இந்த இடுபொருள் ரசாயன உரங்கள் மட்டுமல்லாமல் இப்ப இடுபொருள் விற்பனையாளர்களே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்ல ஆர்கானிக் மென்யூஸ்ல பல, நான் சொன்னலையா, சாயில் கண்டிஷனர் அப்படிங்கிற பேர்ல நிறைய வந்துகிட்டு இருக்கு. பயோ ஃபர்டிலைசர் போட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு அடுத்தது கிரீன் மென்யூ சீட்ஸ், அப்புறம் வந்து கிராப் ரெசிடியூ, ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து மட்கூரம் தயாரிப்பதற்கு, இதெல்லாம் நீங்க புதுசா கடைகள்ல இல்லைன்னா கூட தருவிச்சு அந்த நிறைய நிறுவனங்கள் இப்போ வந்து டெல்லியில பாத்தீங்கன்னா ஐஆர்ஐல பிரைவேடைஸ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வெப்சைட்ல அடிச்சாலே வந்துடும். வேஸ்ட் டீகம்போசர், அப்புறம் வந்து ஐஆர்ஐல போடுறாங்க, அப்புறம் வந்து காசியாபாத்ல இருந்து போடுறாங்க, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல வேஸ்ட் டீகம்போசர் போடுறாங்க. அப்புறம் வந்து பிரைவேட் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னாலும் இஃப்கோ இந்த மாதிரி கம்பெனிகள்ல எல்லாம் வேஸ்ட் டீகம்போஸ், அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா பயிர் கழிவுகளை மக்கு உரமா மாத்துறதுக்கு. சோ இந்த மாதிரி இடுபொருள் விற்பனையையும் நீங்க ஊக்கப்படுத்தி விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடியதா மாற்றணும். இதுதான் வந்து நம்மளுடைய நோக்கமா இருக்கணும். சோ மொத்தத்துல மண்ணை பாதுகாத்தால் நமக்கு மண்ணிலிருந்து தங்குவதற்கு இடமும், சாப்பாடு, தண்ணீர் எல்லாமே கிடைக்கும். சோ அதான் வந்து டியர் ஹியூமன், டோன்ட் டிஸ்ட்ராய் மீ, மண்ணை கெடுத்துறாதீங்க அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க.